ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 71st நேஷ்னல் ஃபில்ம் அவார்ட்ஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி டியூஸ்டே நேஷ்னல் ஃபில்ம் அவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா டெல்லியில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் வந்து பார்த்தோன்னா இது இந்த வருஷம் 71st நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த மூவிஸ் எந்தெந்த ஆக்டர்ஸ் என்னென்ன கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் ஃபில்ம் அவார்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு இப்போது 71st நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயன் பவான் நியூ டெல்லியில் விஜயன் பவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபில்ம் அவார்டு வந்து பார்த்தோன்னா நடந்திருக்கு. இந்த ஃபில்ம் அவார்டுக்கான அவார்ட்ஸ்லாம் யார் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த நேஷ்னல் ஃபில்ம் அவார்டை கொடுப்பாங்க. அதன்படி இந்த வருஷம் இப்போ நமக்கு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்க நம்மளோட திரௌபதி முர்மு மேம் அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் ரொம்ப சினிமாவிலேயே ரொம்ப ஹையஸ்ட்டு சினிமாட்டிக் அவார்டு அப்படின்னு சொன்னோம்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு தான் சினிமாவில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது. எப்படி சிவிலியன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பாரத ரத்னா மிகப்பெரிய விருதாக இருக்கோ அதே மாதிரி சினிமாவில் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருது இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது. இந்த அவார்டு இந்த வருஷம் 2025 யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வந்து பார்த்தோன்னா இந்த அவார்டை வந்து பார்த்தோன்னா ரிசீவ் பண்ணியிருக்காரு. நம்மளோட பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அந்த அவார்டை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஜவான் படத்துக்காக கொடுத்துருக்காங்க. யாருன்னு நமக்கு தெரியும், ஷாருக் கானுக்காக இந்த ஜவான் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு, சிறந்த நடிகைக்கான விருது ராணி முகர்ஜி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன மூவிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாட்டர்ஜி விசஸ் நார்வே அப்படிங்கிற மூவிக்காக இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ் அவார்டு ராணி முகர்ஜி இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸஸ் அவார்டு சிறந்த நடிகை 2025 நேஷ்னல் ஃபில்ம் அவார்டில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ நமக்கு பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரி பார்ப்போம். அந்த பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியிலேயே இன்னொரு ஆக்டருக்கும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆக்டர் விக்ராந்த் மேஷி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போவும் நம்ம நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடான மூவி இந்த 12th ஃபெயில். ஏன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த 12th ஃபெயில் படம் பார்த்தோம்னா போதும், ரொம்ப மோட்டிவேட் ஆகலாம். ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கான ஒரு மூவி தான் இந்த மூவிக்காக ஆக்டர் விக்ராந்த் மேஷிக்கு இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஷாருக் கான் கூட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம வந்து பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் தமிழில் பார்க்கும் பொழுது சிறந்த திரைக்கதை, இந்தியா தமிழில் சிறந்த திரைக்கதைக்கான அவார்ட் எந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கிங் அந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அந்த பார்க்கிங் படத்துக்கான டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்க்கிங் படம் தான் பெஸ்ட்டு தமிழ் மூவியாகவும் இருக்குது. இந்த பார்க்கிங் படம் மட்டும் மொத்தம் 3 அவார்டு நேஷ்னல் ஃபில்ம் அவார்டு வந்து பார்த்தோன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று சிறந்த திரைக்கதை, இன்னொன்று சிறந்த தமிழ் திரைப்படமும் இதுதான். அட் த சேம் டைம் சிறந்த துணை நடிகருக்கான விருதும் இந்த பார்க்கிங் படத்தில் நடித்ததுக்காக ஆக்டர் எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு துணை ஆக்டராக வந்து பார்த்தோன்னா அவர் இருக்கார். இவருக்கு இந்த அவார்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கிங் படம் மட்டும் 3 அவார்டு வந்து பார்த்தோன்னா தமிழில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் சிறந்த இசையமைப்பாளர் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஜிவி பிரகாஷ். எந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனுஷ் நடித்த வாத்தி படத்துக்காக கொடுத்துருக்காங்க பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ். அடுத்து இப்போ ஓவராலாக இந்த நேஷ்னல் ஃபில்ம் அவார்டில் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன அவார்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் டைரக்டர் அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுடிப்டோ சென் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. யார் ஊர் அப்படின்னா கேரளா ஸ்டோரி. இது கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மூவியோட டைரக்டர். இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற மூவி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆனது. அந்த படத்தோட டைரக்டர் சுடிப்டோ சென் இவருக்கு தான் பார்த்தோன்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நேஷ்னல் ஃபில்ம் அவார்டோட மற்ற ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தாதா சாஹேப் பால்கே அவார்டு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, மோகன்லால் சார் கொடுத்துருக்காங்க.
அடுத்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் 12th ஃபெயில் படம் ஹிந்தியில் வந்து பார்த்தா வந்தது, அதுக்காக பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது கதால் யா ஜாக் ஃப்ரூட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற படத்துக்காக பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிமாக வந்து பார்த்தா செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து பெஸ்ட் ஆக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஷாருக் கான் ஜவான் படத்துக்காகவும் விக்ராந்த் மேஷி 12th ஃபெயில் படத்துக்காகவும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ராணி முகர்ஜி மிஸ்டர் சாட்டர்ஜி விசேஷ் நாவே அப்படிங்கிற மூவிக்காக. அடுத்து பெஸ்ட் டேரக்டர் இப்போ தான் பார்த்தோம், சுடிப்டோ ஷென் இந்த கேரளா ஸ்டோரி மூவிக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து பெஸ்ட் பாப்புலர் ஃபில்ம் ப்ரொவைடிங் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அவார்டு அது எந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா ராக்கி ஆவ் ராணி கி பிரேம் காந்தனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் பிவிஎன்எஸ் ரோஹித் பேபி அப்படிங்கிற படத்துக்காக தெலுங்கில் வந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க பெஸ்ட் மேல் ஃப்ளீபேக் சிங்கர். அடுத்து பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறது ஷில்பா ராவ் ஜவான் படத்துக்காக ஹிந்தியில் வாங்கியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ப்ரொமோட்டிங் நேஷ்னல் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் வேல்யூஸ் இந்த கேட்டகரியில் ஷாம் பகதூர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெஸ்ட் கொரியோகிராஃபி வைபவ் மெர்ச்சன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இதில் முக்கியமாக பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபில்ம் இந்த கேட்டகரியில் வந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா நமக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகும். தேங்க்யூ.